எடுத்துருதா சார். என்ன வரலைங்க? காற்று வரலீங்களா ஐயா? என்னாச்சுங்க? ஓடுது, காற்று மட்டும் வரல, கம்மியாக ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த மரத்து பக்கத்தில் போய் நின்னோம்னா கொஞ்சம் காற்று வாங்கிக்கலாம். காற்று வரலீங்களாம்மா? என்னதான் பண்ணுறீங்க? காற்று வர மாதிரின்னா கண்டக்டர் போயிடுச்சு, அது மாதிரி இது போய் இந்த மாதிரி போய் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா மாற்றணும். அதெல்லாம் நல்லா காற்று ஓடுது. சரி சரி. இதுதான் பிரச்சனை இல்லைங்களா? ஆமாம், ஃபேன் ஓடுது, கரண்ட் காற்று இல்லை. காற்று காற்று அந்த மாதிரி ஏர் கூலர் எல்லாம் டைட்டாக ரொம்ப 2 பேர் படுத்திருந்தா காற்று ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு கூட அந்த காற்று வரல. அதெல்லாம் என்ன காரணம்னு தம்பி கிட்ட கேட்கலான்னு பார்த்தோம். எப்படிங்க தம்பி வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி தராருங்களா? சாவரம் கொண்டு வந்து இங்கே தான் பார்த்துட்டு போவோம். நம்மளுக்கு டீ கடை இருக்குதுங்க. எங்கே இருக்குதுங்க ஐயா? கோயம்புத்தூர் ரோட்லிங்க, ஸ்ரீ டீ ஸ்டால். ஓ, நம்மளுது. ஓ சரிங்க. நம்மளுது எங்கள் மருமக கொண்டு வந்து அடிக்கடி செஞ்சு. சரி சரி சரி. சல்மான் கான் மாதிரியே இருக்கிறீங்க. சல்மான் கான் தானே? ஆமாம், சல்மான் கான். பொய் தானே சொல்கிறீங்க? என்ன சல்மான் கான் மாதிரியே இருக்கீங்க. ஆமாம், சல்மான் கான். நீங்கள் சல்மான் கானா? பேர் சல்மான் கான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேச்சு வந்து வரலைனாலும் தன்னுடைய தொழிலை வந்து நேர்த்தியாக கற்றுக்கிட்டு அந்த ஒரு தொழிலை வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. நம்ம எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா எல்லா திறமைகளும் இருந்தும் நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இவர் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். இந்த ஒரு வீடியோ பதிவை வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் பதிவாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே வாழ்க்கையில் மேலே வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை கேட்டுக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.